சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நிஃப்டி பார்த்தா பேங்க் நிஃப்டி வீடியோ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வீடியோ ரெடி பண்ணிட்டேன். சின்னதாக ஒரு ஆடு வந்துச்சு இடையில. ஆக்சுவலாக அது எக்ஸிட் ஆகிட்டு வெளியே வந்துட்டு உள்ளே போகிறப்ப என்ன ஆச்சு, பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டி சாட்டாக மாறிடுச்சு. ஆக்சுவலாக நான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாக லெவல்ஸ் பார்க்குறப்போ தான் தெரியுது நிஃப்டி சார்ட் இல்லை, பேங்க் நிஃப்டி சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு நிஃப்டி சார்ட் வந்துருச்சு. மார்க்கெட் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆல் டைம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், மந்த்லி சார்ட் அனலைஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இந்த என்ன பண்ணுங்கள், நம்ம 2000 பாயிண்ட்ஸ் பார்த்தோம், டார்கெட் பார்த்தோம், கரெக்டுங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு 4 days முன்னாடி பார்த்துருந்தோம். மார்க்கெட் இப்போ ஒரு 500 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நியர் 500 பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். உங்களுக்கு டவுன் இருக்கும். மார்க்கெட் வந்து ஒரு டார்கெட் போகுது அப்படின்னா கண்டினியூஸாக ஒரே இதில் வராது. ஆக்சுவலாக 30 நாளாச்சும் ஆகும், ஒரு மாதமாச்சும் ஆகும். உங்களுக்கு மார்க்கெட் என்ன ஆகும், ஆக்சுவலாக 2000 பாயிண்ட்ஸ்னால் மேஜராக ஏதாவது 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒரு டைம் வேணால் நடக்கலாம். ஒரே நாள்ன்றது இல்லை ஒரே வாரன்றது. அதர்வைஸ் இட்ஸ் டேக் டைம் டு ஒன் months ஆர் 2 months டேக் இஸ் டைம். ஓகே, அதாவது ஒரு மாதம் இல்லை 2 மாதமாச்சு டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ கண்டினியூஸாக ஃபாலோ ஆகாது. ஒரு கேண்டிலும் ஒரு மாத கேண்டில். ஆக்சுவலாக 22 ஓகேங்களா, 22 25 26 3000 பாயிண்ட்டு. 1 2 3 4 5 மாதம், 5 months. இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஆல்ரெடி மந்த்லி சார்ட்டில் பார்த்தது தான். இந்த லோவெல்லாம் ஜாயின் பண்ணுங்கள், இந்த ஹையெல்லாம் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோனில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ மார்க்கெட் இப்போ என்ன ஆகலாம் அப்படின்னா, நமக்கு என்ன ஆகலை, கடைசியாக எடுத்துக்கங்க. இதை நான் டெலிட் பண்ணுறேன். சைட்வேஸில் இருக்குது. ஆல் டைமில் சைட்வேஸில் இந்த ரேஞ்ச் பவுண்டில் தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. ஆக்சுவலாக பிரேக் அவுட்னு பார்க்குறப்போ நமக்கு மந்த்லி சார்ட்டு 1 2 3 4 5 இது இன்னும் கண்டினியூ ஆகும். ஆக்சுவலாக 4 இல்லை 5 தான் பிரேக் அவுட் ஆகும். இப்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, சார்ட் அனலைஸ் பண்ணுறது ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. இல்லைன்னா மெயில் ஐடி இருக்கும் செப்ரேட்டாக. ஸோ அதுக்கு மெயில் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த லோ ஆக்சுவலாக ஓகேவா, இந்த ஹை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த லோ கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பார்ப்போம். ஜஸ்ட் இப்போ நம்ம என்ன பண்ண முடியாது, பிரேக் அவுட் தான் பார்க்க முடியும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்க முடியாது. இந்த இடத்துல மார்க்கெட்டே ஹையர் ஹையில் இருக்குது. ஓகேங்களா? இந்த லோ, இந்த ஹை, இந்த லோ, இங்கே சின்ன ஒரு கனெக்ஷன். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன இருக்குது, ஆக்சுவலாக மேஜராக இந்த ஹையை பிரேக் பண்ண முடியாமல், இந்த லோவை பிரேக் பண்ணாமல் கன்சல்டேஷன் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாம் நம்ம எரேஸ் பண்ணிவிடுவோம். இந்த லெவல் மட்டும் பார்ப்போம். இப்போது பிஎஸ்ஆ இதை டெலிட் பண்ணிவிடுவோம். ஸோ வீக்லி சார்ட்டு
ஒரு டைம் இதுதான் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ நமக்கு இப்போ நம்ம இங்கே ஆல்ரெடி பார்த்தோம்ல, இங்கே பார்த்தோம்ல 3 வீக்ஸாக மார்க்கெட் பிரேக் பண்ண முடியாமல் ஒரே லோவில் இருந்துச்சு. ஸோ சேமில் தான் இருக்குது இங்கே ஆக்சுவலாக. ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஹையை பிரேக் பண்ண முடியாமல் இதுவாகிட்டுருக்கு, ரீடெஸ்ட் ஆகிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ராப் பண்ணுங்கள், ட்ரெண்ட் லைன் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, மார்க்கெட் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. அதை அப்படியே நான் என்ன பண்ணுறேன், டே சார்ட்டுக்கு மாற்றுறேன். ஓகே, டே சார்ட்டு ஆல்ரெடி நீங்கள் அந்த வீடியோ பார்த்தோம். நம்ம பிரேக் அவுட்னால் நான் ஏதாவது அப்டேட் பண்ணுறேன். மார்க்கெட் வந்து நமக்கு ஓவரால் பெஸ்ட் சூஸ் பண்ணிக்கிறேன், பெரிய ஸ்க்ரீன் போய்டும். ஓகே, ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுங்கள், நான் இந்த லோ இருக்குல்ல, இந்த லோவெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கேன். மேஜராக என்ன இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது ஆக்சுவலாக, சின்ன ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் தான் நமக்கு இப்போதைக்கு ஸ்டாப் லாஸ் லெவல். இந்த 2 ஜோன் இதை பிலோ பிரேக் அவுட் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் செல் ட்ரெண்ட் போயிடும். ஓகே, இதுக்கு பிலோ அப்போது மார்க்கெட் என்ன இருக்குன்னா, இந்த லோவில் வந்து இங்கே ஒரு ஹை போயிருக்கு, சின்ன ஒரு கரெக்ஷன், மறுபடியும் ஹை போயிருக்கு. இந்த ஹை வந்து மார்க்கெட் வந்து என்ன பண்ணுவோம், இதோட இதை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் வந்துடும் உங்களுக்கு நியர். ஓகே, ஸோ இங்கே பிரேக் பண்ண முடியாமல் ஸ்ட்ராங் பையர்ஸ் வந்துட்டாங்க. ஒரே கேண்டிலில் பையர்ஸ் வந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த இது வரல, இந்த லோ ஹை கொடுத்துட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் கரெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கு. அப்போது 1 2 3வது சப்போர்ட். ஓகேவா, இங்கேருந்து மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கா. ஆனால் இந்த மார்க்கெட் என்ன ஆகிட்டுருக்கு, டவுன் ஆகிட்டே இருக்குது, ஃபால் ஆகிட்டே இருக்குது. எந்த ஹையுமே இந்த ஹை எதுவுமே பிரேக் அவுட் பண்ணலை. மார்க்கெட் டவுன் ஆகிட்டே தான் இருக்குது. இந்த ஹைலேருந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 1 2 3 4 5. ஓகேங்களா, ஸோ இது 3, இது 4. ஓகே, ஸோ மார்க்கெட்டு இங்கே இருக்குது ஆக்சுவலாக. இப்போ நமக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, சின்ன ஒரு கரெக்ஷன், மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் இதை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா ஓவரால். ஓகே, ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா, ஸோ ஆனால் ப்ரீவியஸாக பார்க்குறப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது, இந்த கேண்டில் டே சார்ட்டில் பார்ப்போமா, டே சார்ட்டில் தான் இருக்குது ஆக்சுவலாக. இதை கொஞ்சம் டெலீட் பண்ணிடலாம் எல்லாத்தையும். வீக்லி சார்ட்டு, ஓகே, வீக்லி சார்ட்டு, டே சார்ட்டு. ஸோ இந்த ரேஞ்ச் பவுண்ட் எடுத்துக்கங்க. இதோட ஓகே, இதுவாகிடுச்சு ஆக்சுவலாக. ஓகே, காண்டாக்ட் பண்ணுங்கள், டவுட் இருக்க பட்சத்தில் காண்டாக்ட் இது பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ மார்க்கெட் வந்து
ஓவரால் என்ன ஆகலான்னா ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் மட்டும் பண்ணிக்கலாம். $0.68 ஓகேங்களா. 59,191 வரைக்கும் வந்திருக்கு. ஆக்சுவலாக 59,191 வரைக்கும் டவுன் ஆன மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகி ரீடெஸ்ட் ஆகிருக்கு. மறுபடியும் எது வரைக்கும் போகலான்னா மேக்ஸிமம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 59,302 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இங்கே இருக்க மார்க்கெட்டு இது வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை இதை ஹையாக பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்டு, இது ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச். ஓகே, இதை நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வரும் மார்க்கெட். ஸோ ட்ரேட் ஆகும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்ன பண்ணுங்கள், லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஏதாவது அப்டேட்னால் நான் மார்னிங் பண்ணுறேன். ஈக்விட்டி ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்தால் அனலைஸ் பண்ணுறேன். நான் அதை தேடி தான் எடுத்து தான் பண்ணணும். ஒரு ஸ்கிரிப்டாக தேடி எடுத்து தான் பண்ணணும். ஏதாவது ஏதாவது நியூஸஸ் இருக்குது ஏதாவதுனா நான் அந்த ஸ்டாக்ஸ் எடுத்து பண்ணுறேன். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், நான் அனலைஸ் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். வீக்லி ஒரு 3 ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஓகேவா, Nifty 50 இதில் ஒரு வீடியோஸு, பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே, ஃபினான்ஸு, இண்டெக்ஸு. ஓகேங்களா, இது இல்லாமல் ஸ்விங் ட்ரேடுக்கு ஸ்டாக்ஸு, கரன்சி மார்க்கெட்டு, கமாடிட்டியில் காப்பர் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். காப்பரு, குரூட் ஆயிலு, நேச்சுரல் கேஸ் பார்த்துருப்போம். இது இல்லாமல் நாஸ்டாக்கில் மைக்ரோசாஃப்ட் அப்டேட் பண்ணியிருப்பேன். மைக்ரோசாஃப்ட் கொஞ்சம் சைட்வேஸில் இருக்கும். ஒரு 493 வரைக்கும் ஏதோ கொஞ்சம் சைட்வைஸ் இருக்கும். ஆக்சுவலாக அதை பிரேக் அவுட் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்ட் வரும். அதையும் நம்ம அந்த வீடியோவிலே பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாக இருந்தால் மெயில் பண்ணுங்கள். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.